குறிஞ்சி இலை. இது வந்து அரப்பு கூட இதை பயன்படுத்துவாங்க. இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா, இந்த எலுமிச்சை பழம் பொடுகுகளை சுத்தம் பண்ணும். சரிங்களா? முடி புழுகு வெட்டில் வந்து முடி வளரலன்னா இந்த எலுமிச்சை சாறு போய் அந்த இடத்துல புழுகு வெட்டை சரிப்படுத்தும். அதே மாதிரி இந்த ஊஞ்சை என்ன பண்ணுன்னா குளிர்ச்சியை கொடுக்கும். மண்டை ஓட்டுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். குருவே சரணம். இது ஜாதி பத்திரி. இந்த ஜாதி பத்திரி கடவுளுடைய பொருள். வாசனை, அதாவது நம்ம வாசனை திரவம் எதுவுமே கலக்கிறதில்ல, முழுக்க முழுக்க மூலிகைகளால் தான் நம்ம கொடுக்குறோம். இது ஜாதி பத்திரி. இது போட்டோம் அப்படின்னா அந்த வாசம் அவ்வளோ ஒரு இயற்கையா தெய்வீக மனத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜாதி பத்திரி. இது வந்து கார்போகம். கார்போகம்னா இந்த அருமையான ஒரு முடிக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது, முடியை கருப்பாக்கக்கூடியது கார்போகம். இது வந்து அடுத்தது இது வந்து ஜடா மஞ்சள்னு சொல்லுவாங்க, ஜடா மாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடர்த்தியாக சிவஜடை மாதிரி முடி அதிகமாக வளரக்கூடியது, முடியில் இருக்கிற கிருமிகளை சரி பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கிருமிகளை சரிப்படுத்தி முடியை நல்லா வளர வைக்கக்கூடிய ஜடா மாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜடா மஞ்சள். இது குருவே சரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகர் நோயால் நிறைய பேருக்கு முடி விழுந்துடும், சுகர் வந்தோடனே. இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் செடியில் இருக்கிற ஒட்டுண்ணி. ஆவார மரத்தில் செடியில் இருக்கிற ஒட்டுண்ணி இது வந்து முடி துவர்ப்பு தன்மை கொடுத்து முடியை அடர்த்தி வளர்த்த வைக்கும். குருவே சரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து நறுமணம், தெய்வீக மனத்தை கொடுப்பதற்காக கலக்கப்படுறது. குருவே சரணம். இது வந்து ஜவுரி செடின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் அப்படியே நீட்டாக வளர்ந்து போகும். இது வந்து சவுரி செடின்னு சொல்லுவாங்க. இந்த சவுரியை நம்ம இதில் சேர்த்துறோம். குருவே சரணம். இது பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே வளர்ந்து நீட்டாக வரும், அப்படியே முடி மாதிரி ஃபுல்லாக. அந்த காலத்துலலாம் பிள்ளைங்க விளையாடுறதுக்காக ஜவுரி செய்வாங்க. இதில் தான் அப்பேற்பட்ட ஜவுரி செடி இது. இது பார்த்தீங்கன்னா மகிழம் பூ. மகிழம் பூ, இந்த மகிழம் பூ வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தை சேர்த்துவதற்காகவும் முடியோட வேர்த்தன்மையை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். குருவே சரணம். இது கருஞ்சீரகம். முடியை கருமையாக்கி ஆண்மை பிரச்சனை உள்ளவங்க, பெண்மை பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடல் குளிர்ச்சியை தரும். குருவே சரணம். கருஞ்சீரகம். இது வேப்ப மரத்துல வேப்ப இலையோடு இருக்கிற ஒட்டுண்ணியோட இலை. இங்க பாருங்க, ஒட்டுண்ணியோட இலை. இது வந்து பராசக்தி பார்வதியோட அதிசக்தி கொண்டது. ஒரு தெய்வீகம் மகாலட்சுமி அப்படின்னா முடி அதிகமாக இருக்கணும். இன்னைக்கெல்லாம் முடி இருக்கிறதுல யாருக்கும். அப்பேற்பட்ட தெய்வீக மூலிகை இந்த மூலிகை. குருவே சரணம். இது வந்து மஞ்ச கரிசாலைன்னு சொல்லுவாங்க. மஞ்ச கரிசாங்கண்ணி பாருங்க, பூவெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். மஞ்ச கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இது மஞ்ச கரிசலாங்கண்ணி. மஞ்ச கரிசலாங்கண்ணி அதாவது காமால நோயினால் விழக்கூடிய முடியை தடுத்து நிறுத்துவது மஞ்ச கரிசலாங்கண்ணி. அதே மாதிரி முடியை கருமையாகும். இது லவங்கப்பூ. முழுக்க முழுக்க வாசனைக்காக இது போடக்கூடியது. குருவே சரணம். இதுதான் பார்த்தீங்கன்னா வேப்பாடை. இந்த வேப்பாடையை போட்டாதான் நம்ம காய்ச்சக்கூடிய எண்ணெய் நிறம் மாறும். இது மரப்பட்டையே, ஒன்று கூட கெட்டது கெடுதல் இல்லை. மரப்பட்டையால் எடுக்கப்பட்டது, செதுக்கி எடுத்த வேப்பாடை. சொட்ட தலையிலும் முடி வளரக்கூடிய வேரில்லா மூலிகை. இந்த செடிக்கு வந்து வேரே கிடையாது, செடியே இதுதான். இதுக்கு இலையும் கிடையாது, கொடி கொடியா படர்ந்து வரும் வேரில்லாத மூலிகை. இந்த பில்லி சூனியத்தினால நிறைய பேருக்கு முடி விழுந்துரும். சில பேருக்கு அவங்க குடும்ப வாரிசுகளுக்கெல்லாம் முடி இருக்கும், ஆனால் சிலருக்கு வந்து சொட்டத்தலையாயிரும். அவங்களுக்கு பாறையிலும் முடி செடி வளரும் இல்லையா, இது எல்லா இடத்துலையும் படரக்கூடியது வேரில்லா மூலின்னு பேர் இதுக்கு.
குருவே சாணம். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, முடி அப்படியே கருப்பெயிண்ட் அடிச்சுட்டா முடிதான் நேச்சுரா இருக்கும் குருவே சாணம். இது பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்ச்சி குடிக்கக்கூடிய கருவேப்பிலை. இது நீல அவுரி. இது வந்து நெஞ்சுக்கு நேராக தேய்ச்சோம்னா மார்பு சளி போயிடும், குடிப்பழக்கத்தால் வர்ற நோய்கள் கிளியர் ஆகும். இது முழுக்க நம்மளுடைய ஏர் ஆயிலில் சேர்த்தக்கூடிய மகாமூலின்னு பேர் இதுக்கு. இது மகாமூலி, இதான் நீல அவுரின்னு சொல்லுவாங்க. அவுரி இலை, அவுரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவுரிக்காய் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது மூலிகை. குருவே சாணம் முடியை அடர்த்தியாக அப்படியே பின்னல் போட்டு வளர்த்தக்கூடியது இந்த அவுரி. இதான் பட்டை. இந்த பட்டை முடியில் நிறைய இடத்துல சொட்டையாக வரும். இந்த பட்டையை போட்டோம் அப்படின்னா அந்த சொட்டை நிவர்த்தி ஆகும். இது முழுக்க தெய்வீகத்துக்காக போகிறது குருவே சாணம். அருகு போல் கொடி ஓடட்டும், அருகு போல் கொடி விட்டு முடி வளரட்டும்ன்றதுக்காக அருகம்பில் சேர்த்துறோம். இதுதான் முதல் மூலி. அருகம்பில் ஜூஸ் சாப்பிட்டா ஆயில் அதிகம். அருகம்பில் வேறு நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சி தடவணும்னா முடி அவ்வளோ ஒரு சிறப்பாக வளரும். அதுக்கு தான் இந்த அருகம்பில். கற்றாழை, குமரி கற்றாழைன்னு பேர் இதுக்கு. பச்சை கற்றாழைன்னு பேர், சோத்து கற்றாழைன்னு பேர். இந்த கற்றாழையுடைய ஜெல் முடியில் இருக்கிற அழுக்குகளை எடுத்து அவ்வளோ அற்புதமாக வளர வைக்கும். எங்கு கிள்ளி போட்டாலும் அந்த இடத்துல உடனே கத்தாழை வரும். அந்த மாதிரி முடி வளரக்கூடிய கற்றாழை, சோத்து கற்றாழை குருவே சாணம். பொன்னாங்கண்ணி, அதாவது பொன்னாங்கண்ணி இதுதான் அங்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பொன்னாங்கண்ணி உச்சங்கால் முதல் உள்ளங்கால் வரைக்கும் சூட்டை தணிக்கக்கூடியது. கண் அவ்வளோ ஒரு தெளிவாக தெரியும். இப்போ நிறைய பேருக்கு நம்மளுடைய ஏர் ஆயிலை தடவி எங்களுக்கு வீசிங் பிரச்சனை சரியாயிடுச்சு, கண்ணு கொஞ்சம் மந்தமாச்சு, அதுவே சரியாச்சுன்னு சொல்கிற காரணம் நம்ம கலக்கக்கூடிய மூலிகை. இது பொன்னாங்கண்ணி, சரியா? பொன்னாங்கண்ணியோட மூலிகை இது. நம்ம எல்லாமே வேறு தண்டு இலைகள் எல்லாமே எடுத்து போடுறோம், சரியா? பொன்னாங்கண்ணி இந்த கீரை அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு, குருவே சாணம். அடுத்தது துரிஞ்சி மரம்னு சொல்லக்கூடிய ஊஞ்ச மரம், அதாவது அரப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மரத்திலிருந்து ஒட்டுண்ணி, அதாவது பில்லுருவின்னு சொல்லுவாங்க, அந்த ஒட்டுண்ணி தான் இது. இது வசீகரம், பெண்களுடைய கூந்தல் ஜடையாக வளர்ந்து வருவதற்கு சேர்த்தக்கூடிய ஒட்டுண்ணி மூலிகை. எல்லாம் மூலிகை தான், எல்லாமே காட்டில் போய் எடுக்கப்பட்டது தான். காட்டில் எடுக்கக்கூடிய நேரத்தில் வீடியோ எடுத்து போட முடியாத ஒரு சந்தர்ப்பம், ஏன்னா டைமிங் இல்லை, அதனால். இது சின்ன வெங்காயம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி சொட்டை வளர்வதற்கு சின்ன வெங்காயம். செம்பருத்தி பூ சிகப்பு நிறத்தை ஆக்குவதும் உடல் சூட்டை போக்கி மன நிகழ்ச்சி நல்லா வீடியோ நல்லா தெளிவாக வரட்டும், கொஞ்சம் கிட்ட வச்சுங்க, வாய்ஸ் கேட்கும். இதுதான் வில்வ இலை. ஏன்னா அரசன் அப்படின்னா சிவன், அவருடைய மூலிகை கலக்காமல் நான் எந்த வேலையும் செய்கிறதில்ல. வில்வ இலை குடிப்பழக்கத்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி விழுந்துடும். குடிப்பழக்கத்தால், அந்த குடிப்பழக்கத்தால் வரக்கூடிய சொறிகளை இது சரிப்படுத்துவது தான் இந்த வில்வத்துடைய வேலை, குருவே சாணம். இதுதான் முருங்கை இலை. வேதாளம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, முருங்கை மரத்தில் இருக்குன்னுவாங்க. வேதாளத்துக்கு முடி எப்படி இருக்கும்? நீட்டாக இருக்கும். முருங்கை இலை குளிர்ச்சியும் இரும்பு சக்திகளையும் கொடுக்கக்கூடியது. முருங்கை இலையை கசாயம் வைத்து குடிப்பது, அவிச்சு சாப்பிடுவது, முருங்கை இலையை இந்த மாதிரி ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்தினால்
முடி இரும்பு சத்தோடு வளர்ந்து வரும். முடி பிடிச்சி இழுத்தோம்னா கூட முடி வராது. அந்த அளவுக்கு முருங்கை இலையில மகத்துவமும் உண்டு. சித்தர்களுடைய மகத்துவம் தான் இது. குருவே சரணம். தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம எதையும் செய்வதல்ல. குருவே சரணம். இதுதான் வெந்தயம். வயிற்று வலிக்கு நிறைய பேருக்கு சூட்டால வயிற்று வலி வரும், வெள்ளப்படும். சரியா? அதே மாதிரி யூரின்ல விந்து வெளியே போகும். இந்த வெந்தயத்தை கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா சுத்தமாயிடும். அதே மாதிரி இந்த வெந்தயத்தை ஏர் ஆயிலில் கலக்கும் போது நீங்கள் ஏர் ஆயில் பயன்படுத்தினாலே அந்த நோயெல்லாம் நின்று போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ஏர் ஆயிலில் இந்த வெந்தயத்தை உடல் குளிர்ச்சிக்காக சேர்த்தோம். குருவே சரணம். கோர மாதிரி இருக்கு பாருப்பா முடின்னு சொல்லுவாங்க. கோரப்பில்லு மாதிரி முடிப்பார் அப்படின்வாங்க. அந்த கோரக்கிழங்கு இது. இது கோரக்கிழங்கு. இந்த கோரக்கிழங்கை நம்ம இதில் பயன்படுத்தலாம். குருவே சரணம். இது பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. கிச்சிலி கிழங்கு பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப வசத்தியான மூலிகை. குருவே சரணம். வலம்புரி தெரியுதுங்களா? எல்லாம் வீடியோவில் தெரியுதுங்களா? இது வலம்புரி. வலம்புரி தெய்வ கடாட்சம் நிறைஞ்சது. இதில் பாருங்கள் முறுக்கள் ஏறி இருக்கும். இந்த மாதிரி முறுக்கள் ஏறி இருக்கும். இது வந்து வலம்புரி. வலது பக்கத்தில் முறி அப்படின்னு முறிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. தெய்வீக மூலிகை. குருவே சரணம். நாயுருவி. இது வந்து மகா மூலிகை. இந்த நாயுருவி வந்து நிறைய பேருக்கு மண்டை உடைச்சிருவாங்க. ஆணி, அப்புறம் சீசா ஓடு, பாட்டில், இதில் மண்டையை உடைச்சிருவாங்க. அந்த இடத்துல தேயில் போட்டு அந்த தேயில் மறையாமல் இருக்கும். இந்த நாயுருவி வந்து அதில் பயன்படுத்தும் போது கல்லால் உடைக்கப்பட்ட மண்டை, தலையால், இரும்பு கம்பியால், இதையெல்லாம் அந்த வடுகை மறைக்கக்கூடியது நாயுருவியுடைய இலைக்கு பலன் உண்டு. குருவே சரணம். ஆலம் விழுது. அசையாத மரமாம் ஆலமரம். அப்பேறுபட்ட அசையாத மரம் ஆலம் விழுது போல். ஆலமரம்னா நம்ம தான் ஆலமரம். அந்த விழுது தான் முடி. இந்த முடி வலுவு கொடுத்து, பால் மரம் இல்லையா, வலுவு கொடுத்து ஆழம் விழுது போல் அருமையாக வளர செய்யும். அதே மாதிரி இதை ஆண்மைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால் ஆண் விழுதை நம்ம ஆழம் விழுதை சேர்த்துறோம். குருவே சரணம். எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணி முழுக்க முழுக்க நம்ம நிழலில் உலர வச்சு கொடுக்குறோம். வெள்ளை கரிசலாங்கண்ணி. சரிங்களா? எல்லாமே சொந்தமாக போய் எடுக்கிறது. சரியா? கடைகளில் வாங்கக்கூடிய மூலிகையை கடையில் வாங்குகிறோம். மீதி சொந்தமாக நம்ம எல்லாமே தயார் பண்ணுறோம். வெள்ளை கரிசாலை அப்படின்னு சொல்லக்கூடியது முடியோட பொடுகுகளையும், சரியா, முடியை அடர்த்தியாக வளர செய்வதும் இந்த கரிசலாங்கண்ணிக்கு வேலை உண்டு. வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது பன்னீர் இலை. அப்பா வாசனை எப்படி அடிக்குது பாருங்க. வாசனை பாருங்க. இதுதான் பன்னீர் இலை. இது பன்னீர் இலை. இந்த பன்னீர் இலையை நம்ம இதில் சேர்த்துறோம். குளிர்ச்சி, முழுமையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா ஈர உடம்புக்கு இதை சேர்த்தலாமான்னு. எல்லா உடம்பும், சூட்டு உடம்புக்கு, ஈர உடம்புக்கு தகுந்த மூலிகை தான் நம்ம கலக்கிறோம். அதனால் எல்லா உடம்பும் பயன்படுத்தலாம். குருவே சரணம். ஆவராம் பூ பொன்னிறமாக்குவது, உடல் தேகத்தை நல்ல வலுவு ஊட்டுவது ஆவராம் பூ. இந்த ஆவராம் பூவே துவர்ப்பு தன்மை உள்ளதனால் இது மகா சஞ்சீவி மூலிகை. இது வந்து சேர்த்தக்கூடிய ஒரு மூலிகை ஆவராம் பூ. குருவே சரணம். கீழாநெல்லி. ரத்தம் சுத்தம் இல்லைன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டிடும். அந்த ரத்தத்தை நீங்கள் உச்சந்தலையில் தேய்க்கிற எண்ணெயிலேயே சுத்தம் பண்ணும். அதுதான் கீழாநெல்லி. நம்ம வேரோட சேர்த்துருக்கோம். குருவே சரணம். சவுக்கு. சவுக்கை பார்த்தீங்கனாலே அப்படியே முடி மாதிரி வச்சிருக்கோம். இந்த சவுக்கு இலையை முடி அடர்த்தியாக வளர்வதற்காக நம்ம சேர்த்துறோம். குருவே சரணம். முடி அடர்த்தியாக வளரணும். சரியா? குருவே சரணம். இதான் பெருநெல்லின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பெருநெல்லி. இதான் காட்டு நெல்லி, பெருநெல்லின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம முழுசாக சேர்த்துணும். குருவே சரணம். இழந்ததை மீண்டும் தரக்கூடிய இழந்த இலை.
இழந்ததை மீண்டும் தரக்கூடிய, கேமரா கிட்ட கொண்டு வாங்கய்யா, இழந்ததை மீண்டும் தரக்கூடிய இழந்த இலை தெய்வீகம் சார்ந்தது. இந்த இழந்த இலையை ஒரு புடி அளவு எடுத்து 7 பல் பூண்டை சேர்த்து 5 மிளகை சேர்த்து இடித்து ஒரு உரலை செய்து, நெல்லிக்காய் சைஸில் உரலை செய்து, மாதவிடாய் ஆன 5 நாளைக்கு தொடர்ந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு குழந்தை சத்தியமாக பிறக்கும். நீர்க்கட்டி போல தொந்தரவு நிவர்த்தியாகும். அந்த நீர்க்கட்டி உள்ளே இருந்தால் முடி கொட்டி விடும். அந்த முடி கொட்டுவதை தடுப்பதற்காக நம்ம இழந்த இலையை சேர்த்துறோம். குருவே சரணம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ஐயா உள்ளுக்கு சாப்பிட்றத வெளிக்கு எப்படிங்கன்னு. மேலே ஊறி கொண்டிருந்தால் ஈரத்தில் ஊறினா என்ன ஆகும்? சளி பிடிக்கும். அது மாதிரி மேலே ஊறினாலே உடலுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஆகும். குருவே சரணம். தும்பை, ஒத்த தலைவலி, சரியா, மூச்சு திணறல், பீசிங் பிரச்சனை, காமால பிரச்சனை, இதனால் கொட்டக்கூடிய முடியெல்லாம் ஒத்த தலைவலியெல்லாம் சரி பண்ணுவதற்காக வேரோடு எடுக்கப்பட்ட தும்பை. குருவே சரணம். நம்மளுடைய பீடத்தை வேப்ப மரத்து வேடியப்பன் குதி கொண்டிருக்கிறார். இந்த வேப்ப இலை தான் இது, சரியா, வேப்ப இலை. குருவே சரணம். அதாவது இந்த கசப்பு தன்மை முடியை கொட்ட விடாமல் தடுத்து நிறுத்தும். குருவே சரணம். அதிகமான உடம்பு கூலிங் இருக்கிறதெல்லாம் இது சரிப்படுத்தும். குருவே சரணம். இது கருந்துளசியோட இலை, விதை, வேர். கருந்துளசி, சரியா. இந்த துளசி தினமும் ஒரு 3 இலையை சாப்பிட்டு வந்தோம்னாவே நமக்கு சளி தொந்தரவு ஓடி போயிடும். சளி நம்ம எண்ணெய் வைத்தாலே முற்றிலும் அகட்டு ஓடி போயிடும். இதுதான் கருந்துளசி. குருவே சரணம். மகாவிஷ்ணுடைய முடி. பப்பாளி இலை தட்டமை கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒயிட் அணுக்கள் இல்லாமல் இருக்கும். அதை சரிப்படுத்தக்கூடியதற்கும் இந்த பப்பாளி இலை ரத்தத்தை சுத்தம் பண்ணி நம்மளுடைய காய்ச்சல்களை சுத்தமாக உடம்புல மண்டை காய்ச்சல்னு சொல்லுவாங்க, டெங்கு, டைபாய்டு, இப்படி காய்ச்சல்களை சரிப்படுத்தக்கூடியதும் இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் உங்களுக்கு மனதார ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த பப்பாளி இலை அவ்வளோ நன்மை செய்யும் உங்களுக்கு. குருவே சரணம். இதெல்லாம் முடிக்கு சேர்த்த வேண்டிய மூலிகைகள். இது தாய்மார்கள் அவரவர்களே வீட்டில் செய்கிறதா இருந்தால் செய்துக்கலாம். அளவுகளை மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்ம கொரியர் மூலியமாக அனைவருக்கும் நம்ம அமுச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அனைவருக்கும் நம்ம கொரியர் மூலியமாக அமைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பீடத்தில், சரிங்களா, குருவே சரணம். ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பீடத்தில் நம்ம எல்லாமே தயார் பண்ணி தான் கொண்டிருக்கிறோம். எல்லாமே தயார் பண்ணி தான் கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க மக்களுடைய நலனுக்காகவே நம்ம இதை செய்துட்டு வரோம். இது ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பீடத்தை வளர்த்துவதற்காகவும் நல்ல மூலிகைகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் இதை நம்ம காட்சி கொடுத்துட்டு வரோம். எல்லா நாட்டுக்கும், எல்லா ஸ்டேட்டுக்கும், அனைத்து மக்களுக்கும் நேரடியாக கொண்டு போய் சேர்த்துறோம். கொரியர் மூலியமாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். குருவே சரணம். இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்துடைய எலுமிச்சை செடியோட இலை. குருவே சரணம். இது தேகத்தில், முடியல, சரிங்களா, தேவையில்லாத கிருமிகளை சரிப்படுவதற்காக. குருவே சரணம். இது கொய்யா இலை. இது துவர்ப்புத்தன்மை. இந்த கொய்யா இலையை சேர்த்தணும். இது துவர்ப்புத்தன்மை. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் கொய்யா இலை சேர்த்தக்கூடியது. ஏறாயிருக்கு. குருவே சரணம். குப்பமேனி, அரிப்பு வரும், தலையிலேயே அரிப்பு வரும். அந்த அரிப்பை தடுப்பதற்காக குப்பமேனி. குருவே சரணம். இது பன்னீர் ரோஸ். இதுதான் பன்னீர் ரோஸ். நம்ம சாமிக்கு போடப்பட்டு அந்த பன்னீர் ரோஸுகளை எடுத்து பதப்படுத்தி நம்ம வச்சிருக்கிறோம். இது பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸு தெய்வீகத்தோடு கலந்து வந்தது. ஏன்னா கடவுளுக்கும் போடப்பட்டது. அந்த கடவுளுடைய அனுகிரகம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக நம்ம இதை கொடுத்து வரோம். இந்த பன்னீர் ரோஸை. குருவே சரணம்.
இதெல்லாம் கலந்துருவாங்க. ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி கலந்து மக்களுக்கு நல்லா காய்ச்சி 3 நாள் ஆகும். சரியா? 3 நாள் ஆகும். இதை முழுசாக வெயிலில் வைக்கணும். காலை நேரம் ஏறு வெயில், மாலை நேரம் இறங்கு வெயில். அப்படியே மெல்லமாக வச்சு இதை அப்படியே கொதிக்க விடாமல் சூடு ஏற்றிட்டு வரணும். வாசனை பாருங்கள் எப்படி வருதுன்னு. வீடியோவில் பார்க்குற எல்லாருக்கும் இந்த வாசனை அப்படி வரணும். குருவே சரணம். முழுக்க முழுக்க மீதி அப்புறம் பெரட்டும் போது போட்டுக்கலாம். குருவே சரணம். இதை வச்சு அடுத்து இருக்கலாம். குருவே சரணம். பாருங்க, அடுத்தது போடுறது மருதாணி. இதுதான் மருதாணி. மருதாணி மருதாணி முடியை, வெள்ளை முடியை செம்முடியாக்கி அதுக்கப்புறம் நம்ம போட்ட மூலிகைலாம் கருப்பாக்கி வரும். மருதாணி விதையோடு நம்ம போட்டுக்கிறோம். குருவே சரணம். இன்னைக்கு குருவுடைய நாள் சந்திர ஓரையில் போயிட்டு இருக்குது. இதுதான் வெற்றிவேர். உடல் சூட்டை போக்கி பல வகையான நன்மையை கொடுக்கக்கூடியது வெற்றிவேர். குருவே சரணம். ஆலிவ் ஆயில் எடுங்க. சின்ன பாரு. உங்கள் வீடியோவுக்காக இதை நான் காட்டுறேன். மற்றபடி இதை கொதிக்கும் போது தான் ஆலிவ் ஆயில் ஊற்றணும். குருவே சரணம். ஓப்பன் பண்ணு. வேற பாட்டு கட்டி வச்சிருக்கியப்பா. இது ஆலிவ் ஆயில் பாருங்க. லிட்டர் கணக்கு ஊற்றணும். இது வீடியோவுக்காக இப்போ காட்டுறேன். நம்ம லிட்டர் கணக்கு கொதிக்கும் போது ஊற்றணும். கொதித்து இறக்கும் போது ஊற்றணும். உங்களுக்கு வீடியோவுக்காக கொஞ்சமாக காட்டுறேன். குருவே சரணம். இது ஆமணுக்கு எண்ணெய். எல்லாமே செக் எண்ணெய் தான். எல்லாமே வீடியோவுக்காக காட்டுறேன். அப்புறமா தான் நிறைய ஊற்றணும். ஏன்னா முதல்ல தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இது ஆமணுக்கு எண்ணெய். மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற சதையை ஸ்ட்ராங் செய்வது, அதே மாதிரி சைனிங் கொடுக்கிறது. இது கடுகு எண்ணெய். வீடியோவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். குருவே சரணம். இது நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய். இது குருவே சரணம். தேங்காய் சின்ன எல்லாமே செக் எண்ணெய் தான். எண்ணெய் பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக ஊற்றணும்.
தேங்காய் எண்ணெயில் ஊறி அதுக்கப்புறம் தான் மற்ற எண்ணெய் கலக்கணும். நான் வீடியோவுக்காக உங்களுக்கு எல்லா எண்ணெயும் காட்டியிருக்கேன். திருப்பி ஊற்றுவோம் அந்த எண்ணெய்லாம். கட்டக்கு வந்து காட்டுங்கப்பா எண்ணெய் ஊற்றுற பாயிண்ட். கிட்ட வந்து காட்டுங்க எண்ணெய் ஊற்றுற பாயிண்ட். கிட்ட காட்டுங்க, வாங்க இங்கே காட்டுங்க. அந்த மூலிகையில் எண்ணெய் செதுறது இல்லை, அதை காட்டுங்க. மக்கள் பார்க்கட்டும். மக்களுக்காக தான் இதெல்லாம். காட்டு அந்த திருவோட்டில் இருக்கிற நீரெட்டணும் சங்குக்கு பக்கத்தில் கொடுப்பாங்க. வச்சு போய் என் சங்கு எடுத்துக்கணும். கரெக்டாக கிளியராக தெரியுதான்னு பாருங்க. என் சங்கு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து சாமிக்கு பூஜை பண்ண விபதி. நம்ம எந்த பொருள் பண்ணாலும் சாமியோட அனுகிரகம் எல்லாம் பண்ணுறதுல குருவே சாமம். தீப்பெட்டி எடுத்துட்டாங்களா? அரகர சம்போ மகாதேவருக்கு அரோகரா. அரகர சம்போ மகாதேவருக்கு அரோகரா. அரகர சம்போ மகாதேவருக்கு அரோகரா. நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். கீழே ஜூம் பண்ணி காட்டுங்க. தீ விட்டீங்களா? திரும்ப அப்படி இல்லை அது ஏதாவது நீட்டாக எடுத்தோம். எப்படிங்க நெல் ஊசிக்கெல்லாம் வச்சிருங்க. இல்லை எடுத்து பிடிங்க. 10 வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்க. 4 வச்சிருங்க. 10 வச்சு குருவே சரணம். எந்த இடத்துல இங்கேயா? 4 வச்சிருங்க. 10 வச்சு 4 வச்சிருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ண. வேறு தீப்பெட்டி எடுத்துவாங்கய்யா. அந்த பக்கம் இருக்குது. இங்கேயா? மேலே மேலே இப்போ அப்படியே ஓப்பன்.
குருவே சரணம் அப்படின்னு நிறைய பேசுகிறேன். குருவே சரணம். இது இன்னைக்கு ஸ்டவ்வில் எரியும். ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு வெயிலில் உச்சி வெயில் வரும் இல்லையா, இந்த வெயில் காலை வெயில் மாலை வெயில் உச்சி வெயில் தொடர்ந்து 3 நாளைக்கு நம்ம இதை பதப்படுத்தணும். அப்படி பதப்படுத்தி நிறம் மாறி அதை அள்ளி ஊற்றும் போது அதுக்கான தன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாட்டிலில் ஆற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பாட்டிலில் ஊற்றி நம்ம அடைச்சி மக்களுக்கு கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி காய்ச்சப்பட்டதெல்லாம் ஸ்டாக்கில் இருக்குது. நிறைய மக்கள் வந்து காய்ச்சறது நேரடியாக காட்டுன்னு சொன்னாங்க, அதனால் காட்டிக்கிறோம். முழுக்க முழுக்க தெய்வத்தால் உருவாக்கக்கூடியது தான். வேலைகளை மட்டும் பண்ணுங்க. தெய்வத்தால் உருவாக்கக்கூடியது தான். எப்போதுமே இயற்கை தான் இறைவன் அப்படின்ற வழியில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். எல்லோரும் வாங்கி பலனடைங்க. பஞ்சபூதம் மூலிகை ஏராயில் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திற்கு இடத்துல தவசித்தர் ரகசியம் யூடியூப் சேனலை பின்தொடர்ந்து வாங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல விதமான தொடர்புகளை நல்ல விதமான மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. குருவே சரணம். எப்போதும் இறைவன் வழியில் நாங்கள் எல்லோரும் சேவகர் தான். குருவே சரணம், பரமாத்மாவே சரணம், பரம்பொருளே சரணம், இயற்கையே சரணம், இறைவனே சரணம், சிவனே சரணம், காக புஜண்டரே போற்றி, பாம்பாட்டி சித்தரே போற்றி போற்றி. குருவே சரணம். வணக்கம்.